வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை. தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடி. அதிமுக விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்ற கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுள்ளது. தீர்ப்பு தொடர்பாக அதிமுக முன்னாள் எம்பி சி.வி. சண்முகம் பேட்டி. நீதிமன்றம் எங்களுடைய வாதத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை நீங்கள் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு அந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று தெளிவுபடுத்தினார். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வினாலும் மீண்டும் தர்மமே வெல்லும் என பேட்டி. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவ்வ மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. ஆதரவாளர்களுடன் ஆலோசனை ஏதும் நடத்தவில்லை என செங்கோட்டையன் விளக்கம். இபிஎஸ் விழா குறித்து தான் கூறியது அன்றோடு முடிந்தது என்றும் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள். சென்னையில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஆலோசனை. டிஜிபி சங்கர் ஜிவால், பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபி ஜெயராம் பங்கேற்பு. மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து பிப்ரவரி 18 அதிமுக ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மகளிர் அணி செயலாளர் ப. வளர்மதி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. தைப்பூசத்தை ஒட்டி முருகன் கோயில்களில் 60 லட்சம் பக்தர்கள் தரிசனம். அமைச்சர் சேகர் பாபு தகவல். உதகையில் கிலோ 60 ரூபாயாக சரிந்த பூண்டின் விலை. அறுவடை செய்யாமல் நிலத்திலேயே விடும் விவசாயிகள். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் இடிந்து விழுந்த மதில் சுவர். 3 மாணவர்கள் காயம். பிரான்சில் பிரதமர் உள்ள நிலையில் அவரது விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மும்பை காவல்துறைக்கு செல்போனில் அழைத்து மிரட்டியவர் பிடிபட்டார். தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் சிவசுப்பிரமணிய சுவாமி தேர் திருவிழா. பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து தரிசனம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை இடம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. தேதி அறிவித்ததும் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவை மீண்டும் நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப முடியுமா? 12 கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வ பதில் கேட்டுள்ள உச்சநீதிமன்றம். மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. ஹவாய் தீவில் சீரத் தொடங்கிய எரிமலை. நெருப்பு குழம்பு வெளியேறிய போதும் மக்களுக்கு பாதிப்பில்லை என தகவல். ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. கிராம் 7,940 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கும் விற்பனை.
இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் ரிஷப் பந்துக்கு வாய்ப்பில்லை. ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றமளித்த கேப்டன் ரோஹித் சர்மா. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்ததை ஏற்கக்கூடாது என்றும், உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட மனுக்களை விசாரிக்க தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தது. இதனை நீக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், புகழேந்தி, கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தங்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எவ்வித முடிவையும் எடுக்கும் முன்பே விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக ரவீந்திரநாத் தரப்பினர் வாதிட்டனர். மேலும் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பதால் இது சம்பந்தமாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கூடாது என்று கூறினர். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது ஆகியவை உட்கட்சி விவகாரங்கள் என்றும், இதில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. பின்னர் பதிலளித்த தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரிடமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் மட்டுமே அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். மேலும் சின்னம் ஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர அனுமதித்த நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டனர். இந்நிலையில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுக்கள் தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையில் உள்ளன. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அல்லது கட்சியின் வேறு பொறுப்பில் உள்ளவர் என்ற அடிப்படையில் தேர்தல் படிவங்கள் A மற்றும் B-யில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட தடை விதிக்க வேண்டும் என்று கே.சி. பழனிசாமி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டார். மேலும் கட்சி விதிகளின் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், சின்னம் தொடர்பாக எந்த மனுக்களையும் அங்கீகரிக்க கூடாது எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக சின்னத்தை முடக்க வேண்டும் என்று அக்கட்சியின் உறுப்பினர் மற்றும் ஆதரவாளர் என்ற அடிப்படையில் மணிகண்டன் என்பவர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தார். இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்றும், பொதுக்குழு முடிவுகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் புகழேந்தி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் என இரண்டு தரப்பினருக்குமே அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் மீது எந்த அதிகாரமும் கிடையாது என ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேஷ் பழனிசாமி என்பவர்கள் மனு கொடுத்திருந்தனர். எடப்பாடி பழனிசாமி மற்றும் OPS-க்கு ஆதரவளிக்கவில்லை என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் 2014 தேர்தலில் 37 இடங்களை கைப்பற்றிய அதிமுக அதற்கடுத்த 2 தேர்தல்களிலும் மிக மோசமான தோல்வியை எட்டியதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த டிசம்பர் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் அனைத்து தரப்பினரும் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு கருத்துக்களை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்தனர்.